வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சப்பாத்தி. அது எதில் செய்ய போகிறோம்னா பனங்காய் பவுடரில் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பனங்காய் பவுடர். இது ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன். எங்களோட வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பனங்காயை பறிக்கிறது, அதை அவிச்சு பவுடர் எப்படி பண்ணுறதுலாம் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பவுடர் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர், பச்சை மிளகாய் விழுது 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு விழுது ஒரு 12 பல்லு எடுத்திருக்கேன். ஓமம் ஒரு அரை சிட்டிகை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல இந்த 1 கப் கோதுமையை போட்டுருங்க. 1/2 கப் பனங்கிழங்கு பவுடர், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் விழுது, பூண்டு விழுது. ஓமம் போடும் போது கையில் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நசுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ஓமோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான். முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். ஏன் பச்சை மிளகாய் விழுது அரைச்சி போடுறதுன்னா, பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வாயில் தட்டுப்படும் போது காரம் எடுக்கும். பட் இதை அரைச்சி போட்டிங்கன்னா அதோட சுவையும் நல்லா இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுடுவோம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு எல்லாத்தையும் ஒரு பால்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பால் பண்ணியாச்சு. எனக்கு 1.5 கப்பில் 13 பால்ஸ் வந்தது. இப்போ நீங்கள் அந்த மாவில் பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள், அங்கங்கே பச்சை மிளகாய் விழுது, பூண்டோட விழுதுலாம் இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் மாவு தோட்டிக்குங்க. அதுக்கப்புறமா உருட்டுங்க. கொஞ்சம் கனமாக இருக்கணும். சப்பாத்தியோட கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா சுடும் போதும் நல்லா இருக்கும், சாப்பிடும் போதும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பூண்டு அந்த ஓமெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் உருட்டும் போதே நீங்க கொஞ்சம் மெதுவாக செய்யணும். இரும்பு டவாவை கொஞ்சம் சூடு ஏற்றிக்குங்க. சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்ச சப்பாத்தியை இதில் போடணும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாகவே போட்டிருக்கேன், மெலிசா போடலை. நம்ம ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த பனங்கிழங்கு பவுடர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு நம்ம வேக விடணும். இப்போ செய்யும் போதே அந்த பனையோட வாசனை நல்லா இருக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு பார்க்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, அந்த ப்ரௌனு அந்த கலர்லாம் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை இந்த சப்பாத்தியை வெறும் தயிரோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பனங்கிழங்கு சப்பாத்தியை உங்க ஏரியாவில் இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது நார் சத்து உள்ளது. சின்ன பிள்ளைங்களா நல்லா சாப்பிடலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.